Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. என் வழியும் பாருங்க. ரொம்ப நாளாவே ஒரு 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேங்க. ஏன்னா என்னோட கேஸ் ஸ்டவ் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி வந்து கிளாஸ் டாப் வேண்டாம், ஸ்டீல்ல பார்க்கலான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஸ்டீல்னு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பர்னர் எனக்கு ஹாப் டைப்ல நான் பார்த்ததில்ல. எனக்கு மீனாட்சி இவங்க பிராண்ட்ல இப்போ நான் எடுத்துக்கிற இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாடலோட நேம் பார்த்தீங்கன்னா SS அராவத். ஸோ இந்த மாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்து நிறைய வெப்சைட்ஸில் நிறைய வந்து பிராண்டில் வந்து 4 பர்னர் கிளாஸ் டாப் பார்க்குறப்போ நிறைய கீழே ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உடையுது, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா வந்து இந்த கிளாஸே வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்லி நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து அவங்க வந்து ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சரி வேண்டாம், நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே பார்க்கலாம். அது மாதிரி பழைய மாடல் மாதிரி இல்லாமல் நியூ ஹாப் டைப்பில் வேணும், அதுவும் SS ஸ்டீலில் வேணும்னு பார்க்குறப்போ இவங்க கிட்ட புதுசாக இந்த மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லான்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா புக் பண்ணேன். நான் வந்து அவங்களோட ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இதில் நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நான் ஒன்றா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைட் பி நீங்கள் வந்து சூப்பரான இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் பார்க்குறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 mm திக்னஸ் இருக்கும். அதே மாதிரி இம்போர்ட்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் போட்டோ இல்லை வந்து வெல்ட் பண்ணியும் பண்ணல, ஒரே ஷீட்டை வந்து ஃபுல்லாக மோல்ட் பண்ணி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த லுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்னருமே பார்த்திங்கன்னா 25 kg சொல்லுமே நீங்கள் வந்து வெயிட் வச்சு சமைக்கலாம். ஸோ நல்ல ஹெவியாக நீங்கள் பாத்திரம் வச்சு கூட சமைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து பேன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் எந்த பாத்திரம் வச்சாலும் ஆடாமல் இருக்கிறதுக்காக சூப்பர் சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இம்போர்ட்டட் பர்னர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிராஸ் தான். ஸோ டிப் ட்ரே பார்த்திங்கன்னா ஈஸியாக இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது கொட்டிச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி க்ளீன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்னர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃப்ளேம் வர மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி எப்படி சைட்லலாம் போகும். இங்கே பாருங்கள் சைட்லலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளேம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா போல உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேம்ன்றது இருக்கும். அதே மாதிரி 100% பியூர் பிராஸ் பர்னர்ஸ். ஸோ அது லுக்கு வந்து பிளாக்காக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே பிராஸ் தான். கீழே கூடிய நாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. ஸோ நான் ஸ்லிப் அண்ட் ஆன்டி புஷ். ஸோ தாராளமாக நீங்கள் அழகாக வந்து பிளாட்ஃபார்மில் வச்சு சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கம்ப்ளீட்டாக செட் பண்ணிவிட்டு இது பின்னாடி வரக்கூடிய அந்த கேஸ் பைப்போட அந்த வால்வ் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் ஆகும். ஸோ 5 years வாரண்டி இருக்குது. ஸோ சென்னையிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மயிலாப்பூரில் வந்து உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணால் வந்து அழகாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB சார்ஜபிள் லைட்டரும் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த என்டையர் கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக நல்லா சாலிடாக சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க. ஏன்னா இந்த கேஸ் ஸ்டவ்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேன் சப்போர்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 800 grams வருதுங்க ஒரு பேன் சப்போர்ட். அந்த மாதிரி உங்களுக்கு 4 பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக நல்லா வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி சூப்பரான 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா இப்போ நிறைய நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி கிளாஸ் வந்து பிரேக் ஆகுது, சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விரிசல் விடுது, இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்க்க ஸ்டைலாகவும் சேஃப்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டவ் அப்படின்னா மீனாட்சியோட இந்த SS அராவத் தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நான் ஆர்டர் பண்ணுறப்போ எப்படி இருக்குமோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸோ நம்மளுக்கு வந்து மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வந்து நான் யோசனை இருந்தது. பட் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் வாவ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நாப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட MRP பார்த்தீங்கன்னா 20,000 rupeesங்க. பட் இப்போ ஆஃபரில் வந்து 12,000 கொடுத்துட்ருக்காங்க வித் உங்களுக்கு USB ரீசார்ஜபிள் லைட்டரோட. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. மீனாட்சி கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் வாங்கியிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே அவ்வளோ அழகாக பார்த்து செஞ்சுருக்காங்க. அந்த டிப் ட்ரே அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 800 grams மட்டும் இல்லாமல் நான் பிரேக்கபிள் அயனுங்க அது. ஸோ நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து எந்த பாத்திரம் வச்சாலும் ஷேக் இல்லாமல் ஈவனாக நம்மளுக்கு வந்து ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 பாத்திரத்தை அட் டைமில் வச்சு சமைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன். ஒரு பாத்திரத்துக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இடிச்சுக்கிட்டு இல்லை, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம அட் டைமில் வந்து கம்ப்ளீட் ஃபேமிலிக்கு சமைச்சிடலாம். ஸோ லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.